சத்கிரியாஸ் வரிசையில இப்ப நம்ம 3வதா பார்க்க போறது நேத்தி. இந்த நேத்தி அப்படிங்கிறது மூக்க கிளென்ஸ் பண்றது. நம்முடைய சுவாச பாதை மூக்குல ஆரம்பிச்சு லங்ஸ் வரைக்கும் விரியுது. இந்த பகுதியை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு முறை தான் நேத்தி. இதுக்கு தனியா ஒரு குவளை ஒண்ணு பயன்படுத்துவோம். நேத்தி பாட் அல்லது மூக்கு குவளை அப்படிங்கிறது இதோட பேரு. இத தண்ணியை உபயோகப்படுத்தி நம்ம கிளென்ஸ் பண்ணும்போது ஜல நேத்தி அப்படின்னும், பால் உபயோகப்படுத்தி இந்த நேத்தியை செய்யும் போது துர்க நேத்தினும், உருக்கிய நெய்யை உபயோகப்படுத்தும் போது கிருத நேத்தி அப்படின்னும் சொல்றோம். இது இல்லாம நம்மளுடைய யூரினை பயன்படுத்தி இதே நேத்திய செய்வாங்க. ஸ்வமூத்ர நேத்தி அப்படிங்கிறது இதனுடைய பேர். இது தெரப்பியா பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ரப்பர் டியூப் அல்லது கயிறு போன்ற அமைப்பை மூக்கில் விட்டு வாய் வழியா எடுத்து கிளென்ஸ் பண்ற மெத்தடை சூத்ர நேத்தின்னு சொல்றோம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ரப்பர் டியூப் இதுதான். இந்த டியூபினுடைய நுனி பக்கத்தை மூக்கின் வழியா விட்டு நம்ம உள்ள மெதுவா வாய் திறந்து தள்ளும் போது தொண்டைக்கு வந்துடும். அதை எடுத்து கிளென்ஸ் பண்ற மெத்தட் வழக்கத்துல இருக்கு. நாம் இந்த வீடியோவில் ஜலநேத்தி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். இந்த நேத்தியை செய்யறதுக்காக பயன்படுத்துகிற குவளை இதுதான். இதில் நாம் தண்ணி எடுத்துக்க போகிறோம். மிக வெதுவெதுப்பான 200 மில்லி தண்ணியில் 1 பிஞ்ச் கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி வடிகட்டி இதில் எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி பாட்டில் நான் தண்ணி எடுத்திருக்கேன். 200 ml தண்ணி, வெதுவெதுப்பான மிக வெதுவெதுப்பான தண்ணி. இந்த நாசில நம்மளுடைய ஏதாவது ஒரு மூக்கு துவாரத்துல வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு லேசா முன்னால குனிஞ்சு தலையை திருப்பி வாயை லேசா திறந்துட்டு இந்த தண்ணிய உள்ள ஊத்தும் போது இந்த நாசில் வழியா அது வெளியில வரும். இந்த மூக்கு முடிஞ்ச உடனே மறுபடி இதுல மிக வெதுவெதுப்பான 200 ml தண்ணி எடுத்து இந்த நாசில்ல வச்சு சேம் ப்ரொசீஜர். தலையை திருப்பி முன்னால் குனிந்து வாயை லேசா திறந்தபடி இந்த மூக்குல விட்டு இந்த மூக்கின் வழி அந்த தண்ணீரை வெளியில் எடுத்துக்கணும். இந்த பயிற்சியை ஏர்லி மார்னிங் தான் செய்யணும். என்ன காரணம் அப்படின்னா, சூரிய உதயத்துக்கு முன்னால் இதை செய்யும் போது இந்த ஜலம் என்ன செய்யும், இந்த தண்ணீர் நம்மளுடைய மூக்கு, தொண்டை, இந்த சைனஸ் பாக்ஸ்ல எல்லாம் போய் நின்னுக்கிறோம். இதை வெளியேற்றுறதுக்கு இந்த நேத்தி செஞ்ச உடனேயே கபாலபதி செய்யணும். இது செஞ்ச உடனே நம்மளுடைய அங்க தேங்கி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வெளியில வந்துடும். ஒரே நேரத்துல நேத்தி, கபாலபதி அப்படின்னு 2 கிரியைகளை செய்யறதுனால கண்டிப்பா இத ஏர்லி மார்னிங் தான் செய்யணும். இந்த நேத்தி செய்வதனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்தா, சைனசிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுக்கடுக்காக தும்மல், நீங்காத சளி, அதாவது இந்த நம்மளுடைய தலைப்பகுதியில ஏற்படக்கூடிய சளி, அது ரொம்ப தொந்தரவை கொடுக்கும். இது நம்மளுடைய இந்த நேத்தி பயிற்சியின் மூலம், அதாவது தொடர்ச்சியா செய்யும் போது இந்த பயிற்சியை, இந்த சைனசிட்டிஸ்ங்கிற தொந்தரவு நம்மளை விட்டு முழுசா நீங்கும். இது மட்டும் இல்லாம இந்த சளியானது தலைப்பகுதியில பரவி தலையில மூளை பகுதியில நரம்புகளுக்கு நடுவுல போய் தேங்கிக்கிறோம். இது நரம்புகளை அழுத்தும் போது கடுமையான தலைவலி இருக்கும். இந்த கடுமையான தலைவலி, தலைப்பகுதியில தேங்கி இருக்கக்கூடிய நீங்காத சளி, இது எல்லாமே இந்த நேத்திய செய்யறதன் மூலம் கம்ப்ளீட்டா ஹீல் ஆகுது. இந்த நேத்தில, ஜல நேத்தில நாம வெதுவெதுப்பான தண்ணியும் கல் உப்பும் பயன்படுத்துறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உப்பு ஒரு கிருமி நாசினி. இது நம்மளுடைய இந்த சைனஸ் பாக்ஸ்குள்ள போகும்போது இந்த வெதுவெதுப்பான தண்ணீரும் உப்பும் சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சளியையும் கிருமிகளையும் முழுசா
வெளியேற்றுது. ஏன்னா இந்த பயிற்சி செஞ்ச உடனே நம்ம கபாலபதி செய்கிறோம். அப்போ வேகமாக ஃபோர்ஸாக செய்யும்போது அதுக்குள்ளே இருக்கிற தண்ணீர், சளி எல்லாமே வெளியில் வந்துடும். உங்களுக்கு இது செய்து முடிச்ச பின்னாடி கொஞ்ச நேரம் வரைக்குமே மூக்கிலிருந்து தொண்டையிலிருந்து ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் வரைக்கும் நம்மளுடைய சளி வெளியேறத கண் கூட நாம பார்க்க முடியும். இந்த ஜலநேர்த்தி கிரியாவை ஆரம்பத்துல செய்யும்போது உங்களுக்கு பயமாகவும் கொஞ்சம் சிரமமாகவும் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அது அவ்வளோ ஈஸியா ஃப்ளோவா வரும். அப்பதான் உங்களுக்கு அது இவ்வளோ ஈஸியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஜலநேர்த்திய நாம ரொம்ப எளிமையான கிரியா, இந்த கிரியாவை தொடர்ச்சியா நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளுடைய சைனஸ் மற்றும் கடுமையான தலைவலி இதுகள்ல இருந்து நீங்கி நம்மளுடைய சென்சரி ஆர்கன்ஸை பாதுகாப்போம். வாழ்க வளமுடன்.